உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேயர்களுக்கான வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுறோம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. 3 ஆண்டுகள்ல பலரும் விமர்சிக்கிறது என்னன்னா, எதிர்கட்சின்னு ஒண்ணு வலிமையா இல்லை, ஆப்போசிஷனே இல்லை, யாருமே அந்த ரோலை எடுக்கல. அண்ணாமலை கூட எடுக்க முயற்சி பண்றாரு, அதை யாரும் அக்செப்ட் பண்ண. எப்படி பாக்குறீங்க இந்த 3 வருஷம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசியல் எவ்வளவோ போக்குகள் இருந்திருக்கின்றன. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமான போக்கு. என்னன்னா, எதிர்கட்சி என்ற ஒன்று கிட்டத்தட்ட இல்லாமல் போச்சு. ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி பழனிசாமி தோற்ற பிறகு, முதலமைச்சராக இருந்து பதவி தோற்ற பிறகு எதிர்கட்சி தலைவராக வந்தாரே ஒழிய அவரால் எதிர்கட்சி தலைவராக திறம்பட செயல்பட முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதன் பிறகு ஓராண்டில் அவங்களுக்குள்ள எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் அவருடைய முழு கவனமும் ஓபிஎஸ் ஓரம் கட்டுறதுலேயே போச்சு. அதில் அவர் வெற்றியும் பெற்று விட்டார். கட்சி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 66 எம்எல்ஏக்கள் 63 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க. கட்சி கட்டமைப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவரால் ஒரு திறம்பட எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியல. தனிநபர் மட்டுமல்ல, கட்சியை, அதிமுக என்ற கட்சி ப்ராப்பர் அப்போசிஷனாக ஃபங்க்ஷன் பண்ணவே முடியல. எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பல தேர்தல் வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்றவே முடியல. ஆனால் எதிர்கட்சியாக திமுக இருந்தப்ப திறம்பட செயல்பட்டு அரசாங்கத்தை உலுக்குன மாதிரி அதிமுகவால் முடியல. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காவல் நிலைய மரணங்கள். கடந்த மாதம் மட்டும் ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்களில் 4 காவல் மரணங்கள், கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இத்தனையும் எலெக்ஷன் டைம். ஏப்ரல் 5லேருந்து 16 எலெக்ஷன் டைம். அதை பேசவே இல்லை. எதிர்கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கேவோ பிஜேபியோ பாமகவோ பேசவே இல்லை. அதே மாதிரி மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் பேசவே இல்லை. ரொம்ப இன்னொரு துரதிருஷ்டவசமான விஷயமாக தமிழ்நாட்டுக்கு பார்ப்பது, ஏன்னா ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லைன்னா மாநிலத்துக்கு அது ஆபத்து. மீடியா பவர்ஃபுல் அப்போசிஷனாக ரோல் பிளே பண்ணணும். மீடியாவும் பிளே பண்ணல. மீடியா இதுவரை சுதந்திரம் கிடைச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா பீரியட்லையோ முன்னால் கலைஞர் பீரியட்லையோ கூட இவ்வளோ தூரம் ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்ததே இல்லை. இன்றைக்கி அவங்களும் கம்ப்ளீட்டாக திமுகவின் ஊதுகுழல்களாக மாறி போனார்கள். ஸோ அப்போசிஷன் இல்லாமல் கூட இருக்கலாம் எதிர்கட்சி. ஆனால் மீடியாவோட அப்போசிஷன், மீடியாவோட ரோல் ப்ராப்பர் ரோலாக இருக்கணும். அதாவது ப்ராப்பர் அப்போசிஷன் இல்லாமல் சில சமயங்களில் வரலாம், அது கூட பரவாயில்ல. ஆனால் மீடியா தன்னுடைய வீரியத்தன்மையை, அரசை கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்களில் கேள்வி கேட்காம, எதிர்க்கணுன்றதுக்காக எதிர்க்கக்கூடாது. கேள்வி கேட்பது தான் நம்முடைய அடிப்படை வேலை. அந்த ரோலையே முழுவதும் புறந்தள்ளிட்டு தன்னுடைய இருத்தலுக்கான எந்த நியாயமும் இல்லாமல் மீடியா நகருதுன்னா அது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மீடியாவோட நிலைமை டெல்லியில் இருக்கக்கூடிய கோடி மீடியான்னு. கோடினா மடியில் உட்காந்துருக்க மீடியா. மோடிக்கு எதிராக, மோடிக்கு ஆதரவாக எப்படி கோடி மீடியா இருக்குதோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அதிமுகன்ற கட்சி பலவீனமாக இருக்குது. அவங்ககிட்ட 63 எம்எல்ஏ 66 எம்எல்ஏ இருந்தும் திறம்பட செயல்பட முடியல. மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய அளவுக்கு பேச முடியல. பிஜேபி ரொம்ப பலவீனமான நிலைமையில் இருக்குது. அண்ணாமலையால் ப்ராப்பர் இஷ்யூஸ் எடுக்க முடியல. அவர் கண்டமேனிங் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரை விட்டால் வேறு யாரும் கிடையாது. பாமக ஒரு சிறிய கட்சியாக சுருங்கி போச்சு. அறிக்கை நல்லா கொடுக்குறாரு ராம்தாஸ், ஆனால் மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆக்சுவல் பெர்மனன்ட் அப்போசிஷன் இஸ் மீடியா. பெரீனியல் அப்போசிஷன் இஸ் மீடியா. மீடியா எப்பயுமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்ததுனா தான் நாட்டுக்கு நல்லது. மொத்தமாக திமுக காலடியில், ஆட்சியாளர்கள் காலடியில் தமிழ்நாட்டு மீடியா உட்காந்து கிடக்குது. ஸோ நாளையோட 3 ஆண்டுகள் ஸ்டாலின் அரசாங்கம் அமைந்து 3 ஆண்டுகள் ஆகிறது. அரசாங்கத்தோட பர்ஃபார்மன்ஸ், சாதனைகளை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை. நான் கவலைப்படுவது என்னன்னா, அப்போசிஷன், எதிர்கட்சி, ஒரு நல்ல எதிர்கட்சி, வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இல்லை.
எப்பயுமே நிரந்தர எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மீடியா இன்றைக்கு ஆளும் கட்சி, மாநிலத்தை ஆளக்கூடிய, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியின் கிட்டத்தட்ட தொங்கு சதையாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த 3 வருஷத்துல ஜஸ்ட் ஒரே ஒரு ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டோரி பண்ணாங்கன்னு சொல்ல பெரிய அளவுல பேச முடியாது. எவ்வளவு காவல் மரணங்கள் நடக்குது. இதே பெனிகுக்ஸ் அந்த இஷ்யூ அதுன்னா இந்த ஜெயராஜ் சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டை எவ்வளவு தூரம் பெருசுப்படுத்துச்சு அண்ணா திமுகவும் மீடியாவும். கரெக்ட், அன்னைக்கு திமுக ரொம்ப பிரமாதமா தன்னோட ரோலை அப்போசிஷன் அப்ளை பண்ணாங்க. அதனாலதான் இன்னை வரைக்கும் அந்த கைது செய்யப்பட்ட 8 காவலர்கள் ஜெயிலில் பெயிலில் வராமல் சிபிஐ விசாரணை கைதியாகவே 3 வருஷம் உள்ள இருக்கான். 3 வருஷத்துக்கு மேலே. அது காரணம் திமுக முன்னெடுத்த போராட்டம், மீடியாவும் அதுக்கு துணையாக இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு எவ்வளோ காவல் மரணங்கள் நடக்குது. சிஎம்ஏ தவறாக பேசினார். இதில் அந்த விக்னேஷ் அவருடைய ஒரு தவறான தகவல் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு மாற்றி அறிக்கை கொடுத்தார் சிஎம்ஏ. கஸ்டோடியல் டெத்து, இந்த குதிரை மேய ஓட்டுறவன் ஒருத்தன் இல்லையா? இது எடப்பாடி பீரியட் நடந்ததுன்னு என்ன நடந்திருக்கும்? சரி, தவறுகள் எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குங்க, இந்த கவர்மெண்ட்ல தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை சுட்டி காட்டி அரசை உழுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்குது, மீடியாவுக்கு இருக்குது. 2 பேருமே தோற்று போய் உட்காந்துருக்காங்க. ஸோ நாளைக்கு 3 ஆண்டுகள் ஆகுது திமுக அரசு, ஸ்டாலின் அரசு அமைந்து. ரொம்ப வேதனையான, வருத்தமான, ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம். எதிர்கட்சி இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் நகர்வது. மீடியா மொத்தமாக திமுகவின் காலடியில் சேவகனாக அமர்ந்திருப்பது. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அப்படின்றதப்போ இப்போ ஸ்டாலினுக்கு ஈக்குவலா யாரும் ஒரு தலைவர் உருவாகலையோ, மீன்ஸ் வலுவா எதிர்க்கிறதுக்கு எதிர்த்தரப்பு. அதான் உண்மை. இபிஎஸ் அந்த ஸ்டேச்சர்ல பார்க்க முடியாது. இபிஎஸ் அந்த ஸ்டேச்சருக்கு வர முடியல அவரால். கரெக்ட், நல்ல கேள்வி. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அந்த ரேஞ்ச் வேற. இப்போ அடுத்த கட்டத்தில் ஸ்டாலின் வராரு. ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக ஒரு லீடர் வந்திருக்கணும்ல, வரல. சரி, அது தனிநபர் சார்ந்தது மட்டுமல்ல, கட்சி, ஒட்டுமொத்த கட்சியுமே அக்ரஸிவாக எதிர்க்கணும். கோழி முதல்ல வந்து முட்டை முதல்ல வந்துதான். தொண்டர்கள் வலுவாக இருந்தால் வலுவான தலைவர்கள் வருவாங்க, வலுவான தலைவர்கள் இருந்தால் தொண்டர்கள் வருவாங்க. 2 சேர்ந்து ஒன்றை ஒன்று சார்ந்தது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை, மாநிலத்தையே உழுக்கக்கூடிய போராட்டங்களை, ஏதாவது ஒரு போராட்டத்தை அதிமுகவால் எடுக்க முடிஞ்சுதா? மீடியா, இதில் நீங்கள் மீடியாவையும் சேர்த்து தான் பேசணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறுமனே இது அதிமுகவோட தோல்வியை மட்டும் பார்க்காதீங்க. அப்படி பார்ப்பது தவறு, நம்மளே ஏமாத்திக்கிறது. இது மாநிலத்துக்கு நஷ்டம். இப்போ 6 மாசத்துக்கு முன்னால் நடந்த அந்த சென்னை பெருவெள்ளத்தில் திமுக எவ்வளோ பெரிய தவறை இழைச்சிது. நிர்வாகம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கிடந்தது. முற்றிலும் செயலிழந்து போன நிர்வாகம். ஒரு துளி மழை நீர் கூட உங்கள் வீட்டில் தேங்காதுன்னு முதலமைச்சர் திரும்ப பேசினார். அதனால வேளச்சேரியில் மழை, அந்த பெருமழைக்கு ஒரு 24 மணி நேரம் 12 மணி நேரம் முன்னால வீட்டை விட்டு வெளியேறலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட இல்லை முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இருந்தாங்க. எவ்வளோ பேர் மாட்டினாங்க, நம்ம கண்ணால பார்த்தோம். நிர்வாகம் முழுவதுமா தோல்வி அடைந்தது. மீடியா என்ன பேசுச்சு? இதே எடப்பாடி பீரியட் நடக்கும்போது ஜெயலலிதா 2015 ஒரு பெரிய தவறை செஞ்சார். மீடியா அப்போ நார்நாரா கீழ்ச்சுது. ஜெயலலிதா உடல்நலம் குன்றி இருந்ததால அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கிறதுல காலதாமதம் ஏற்பட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்க. அப்போ ஜெயலலிதாவை எவ்வளவு தூரம் எதிர்கட்சியான திமுகவும் மீடியாவும் கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதே இப்போ சென்னை பெருமழை வெள்ளத்தில் டிசம்பரில் 5 மாதம் ஆகுது, அந்த வடுக்கள் இன்னமும் போகலை. என்ன பண்ணுச்சு மீடியா? எதிர்கட்சிகளால் என்ன பண்ண முடிஞ்சது? ஏன்னா இவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க அவ்வளோ தூரம். ஒரு துளி மழை கூட உங்கள் வீட்டில் தேங்காது, ஒரு துளி மழை நீர் தேங்காது, தைரியமாக இருக்கலாம். நாங்கள் வேலைச்சேரி என்ன பாடுபட்டது, எவ்வளோ பார்த்தோம் நம்ம. அப்போ இது யாரோட தோல்வி? இதை பேச வேண்டிய மீடியா ஏன் பேசலை? இதை பேச வேண்டிய எதிர்கட்சிகள் ஏன் பேசலை? எதிர்கட்சி இல்லைன்னும் போது மீடியாவையும் சேர்த்து தான் நம்ம பேசணும். இல்லை எதிர்கட்சிகள் பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை பேசுறதெல்லாம் வெளியில் வர மாட்டேன். பேச வேண்டிய அளவுக்கு பேசவில்லை. ஓகே, பேச வேண்டிய அளவுக்கு பேசவில்லை. மீடியா பேச வேண்டிய அளவுக்கு பேசவில்லை. சோஷியல் மீடியா இருந்ததால தான் இந்த அவலங்கள் வெளியில் வந்தது. காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் ஆட்சியாளர்கள் காலடியில் விழுந்து கிடந்தன. அந்த துன்பத்தை, மக்கள் பட்ட கஷ்டத்தை வெளியில சொல்லலை. இதே மாதிரி ஏடிஎம்கே பீரியட்ல வெள்ளம், அந்த அம்மா தப்பு பண்ணாங்க, செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டப்ப உண்மை. ஆனால் அதற்கு பிறகு நிவாரண நடவடிக்கைகள் மின்னல் வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டன. 4 நாள் சாப்பாடு, துணி, தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. இப்போ 4 மாசத்துக்கு முன்னால சென்னை பெருமழை வெள்ளத்தில் முழு தோல்வி, நிர்வாகத்தின் முழு தோல்வி. ஆகவே இது தமிழ்நாடு அரசியலுக்கு, ஏன்னா இந்த ஏன் நம்ம பேசுறோம்னா பெக் ஆஃப் த ஸ்டோரின்வாங்க. நாளைக்கு இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் அமைஞ்சு 3 ஆண்டுகள் ஆவதால நம்ம எதிர்கட்சிகளோட பர்ஃபார்மன்ஸை பேசுறோம், ஆளுங்கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் அல்ல. எதிர்கட்சிகளோட பர்ஃபார்மன்ஸை பேசும்போது அது
ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. மீடியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஏமாற்றம் அளிக்குது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, ஆளும் கட்சிக்கும் நல்லது அல்ல. அண்ணாமலை அவர்கள் ஒரு ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எந்த லெவலுக்கு அவர் ப்ளே பண்ண வேண்டிய அளவுக்கு ப்ளே பண்ணல. எவ்வளவோ மக்கள் அண்ணாமலையுமே பண்ணலையா? அண்ணாமலை பண்ணல. அவர் சும்மா மதமாற்ற பிரச்சனை முதல்ல எடுத்து வந்தார் மைக்கேல் பட்டிப்பள்ளியில். நான் இஷ்யூஸை கையில் எடுக்கிறது அதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு அவருக்கு தெரியல. கட்சியில் அவர் 3 வருஷம் ஆகும்போது சிபிஐ என்கொயரிக்கெல்லாம் விட்டாங்க. என்ன ஆச்சு? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலாங்க. 160 ஆண்டு கால பள்ளி, 6 தலைமுறைகள் 7 தலைமுறைகளுக்கு கல்வி கண்ணை, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கண்ணை திறந்த பள்ளி. அது ஒரு நான் இஷ்யூவை கிளப்பி கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் போய் இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி எந்த இஷ்யூவை அண்ணாமலை கையில் எடுத்தார்? அதை எடுத்தாலே அவங்க கட்சி வளரும். அவரும் செய்ய மறுக்கிறார். அதிமுக டைரக்ஷன் இல்லாமல் கிடக்குது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஐ திங்க் இந்த 3 ஆண்டு இந்த ஆட்சியோட நிறைவில் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டு ஊடகங்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். திமுகவை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க வெற்றி கொண்டாட்டங்களில் மிதக்கட்டும். மக்கள் 26ல் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. மீடியா ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும், எதிர்க்கட்சிகளும் ஆத்ம பரிசோதனை பண்ணணும். ஏன்னா வலுவான மீடியா அரசாங்கத்தை எப்பயும் கேள்வி கேட்கக்கூடிய பர்மனன்ட் அப்போசிஷன் மீடியா அது வலுவிழந்து போய் ஆட்சியாளர்களோட தொங்கு சதையாக மாறுதுன்னா அது ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் விட்டது என்பதற்கான அடையாளம். தமிழ்நாட்டில் இப்போ 2019 இருந்த அலைன்ஸ் இப்போ இல்லை. இப்போ ஆல் இண்டியா லெவலில் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து இந்தியான்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாத ஒரு பெரிய ஒரு நம்ம தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுகிறோங்க. நீங்கள் இந்தியா அலையன்ஸுக்கு போறீங்க. நீங்கள் இல்லை, இங்கே எதிர்கட்சி இப்போ 2019 இப்போ பிஜேபி ஏடிஎம்கே இருந்தா, ஆமாம் மாநிலத்தில் இருந்தாங்க. ஆமாம், அது இங்கே இருந்திருந்தா டிஎம்கேக்கு ஒரு பெரிய டஃப். அவங்க அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு பெரிய ஃபைட் வந்துட்டு இருக்கோங்க. மோடி ஃபேக்டரை மீறிய 2019 இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்த அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐ திங்க் தேமுதிக கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த குட்டி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா இந்த அலையன்ஸில் திமுக இந்தியா அலையன்ஸுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சவால் வந்திருக்கும். மிகப்பெரிய சவால் வந்திருக்கும். நான் வார்த்தைக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை சொன்னல திமுக கூட்டணி 40 ஜெயிக்கும்னு. அந்த மாதிரிலாம் அப்போ பேசியிருக்க முடியாது. நிச்சயமாக பேசியிருக்க முடியாது. மிக கடுமையான போட்டி இருந்திருக்கும். 50% இடங்களுக்கு மேலேயே கூட அந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருந்திருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அதை அறுவடை பண்ண ஆள் இல்லை. ஏன்னா இந்த அலையன்ஸ்க்கு எதிரான வாக்குகள் 3ஆ உடையுது. ஏடிஎம்கே, பிஜேபி, சீமான், இவங்க அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது. அதனால இவங்க ஈஸியாக 40 திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் தான் நான் நம்புறேன். நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட். 2019 இருந்த அலையன்ஸ் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கும். 50% மேல இடங்கள் அதிமுக கூட்டணிக்கே கூட வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பு கூட இருக்குது அந்த அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா. ஆகவே இவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். இந்தியா அலையன்ஸ் திமுக கூட்டணி பாக்கியம் செய்தவர்கள். அண்ணாமலை என்கின்ற ஒரு அற்புதமான தலைவர் பாஜகவுக்கு கிடைத்ததால் திமுக கூட்டணி தப்பி பிழைத்தது என்று தான் நான் கருதுகிறேன். அவருடைய தவறுன்னு தான் சொல்லலாம். ஆமா, அண்ணாமலையோட கிஃப்ட் இது. திமுக 40 சீட்டு ஜெயிக்கணும், அது அண்ணாமலைஸ் கிஃப்ட். ஏன்னா அவர் நல்லா இருந்த அலையன்ஸை நாசம் பண்ணாரு. இல்ல, ஆனா ஏடிஎம்கேல ஒரு குரல் வந்துருக்கு, எங்களுக்கு தேவையில்லாத சொன்னது இது இல்லைன்னாவே நாங்க நல்லா ஜெயிக்கணும். இல்லைங்க, அது அவர் பேசின பேச்சால அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ணாமலை பிஜேபி எடப்பாடி எவ்வளவோ பொறுத்து தான் போனார். அவர் அதுக்கு மேல அடங்குற மாதிரி தெரியல. பட் பிஜேபியால ஏடிஎம்கேக்கு கெயின் தான். அதாவது பிஜேபியால ஏடிஎம்கேக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களோட பழைய அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா ஆன்டி மோடியையும் மீறி இங்க டிஎம்கே மேல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக அவங்களுக்கு வாய்ப்பு அமைந்திருக்கும். மொத்தமா நான் சொல்லல, 50-50 கூட வந்திருக்கலாம். இட் குட் பி 20-20, ஏடிஎம்கே 20, டிஎம்கே 20, 6, டிஎம்கே 25, ஏடிஎம்கே 15 கூட வந்திருக்கலாம். அது மிகப்பெரிய நெருக்கடியை திமுக கூட்டணிக்கு உருவாயிருக்கும். இப்போ அவங்க கிட்டத்தட்ட கேக்வாக் சுச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க. இந்த நிலை அன்னைக்கு இருந்திருக்காது. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் அண்ணாமலைக்கு. ஏடிஎம்கே கொஞ்சம் கட்சி பிரச்சனையிலேயே ரொம்ப சிக்கிடுச்சோ, அந்த மக்கள் பிரச்சனைக்கு வராங்க. அதெல்லாம் இந்த அலையன்ஸ் போனோடனே முடிஞ்சு போச்சுங்க. கட்சி பிரச்சனை, வெங்காய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இன்னுமா இல்லை சார். ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் உடஞ்சு ஓபிஎஸ் வெளியில போனோடனே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க எலெக்ஷன் இது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் எந்த முக்கியஸ்தரும் எந்த முன்னாள் மந்திரியும் போட்டி போட வரல, எக்ஸப்ட் ஜெயவர்தன், சவுத் சென்னையில் நின்ன முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன், முன்னாள் எம்பி. அவரை தவிர யாராவது ஒரு கேண்டிடேட் பேர் சொல்லுங்க ஏடிஎம்கேல. எவ்வளவு எக்ஸ் மந்திரி இருக்காங்க, ஏன் யாருமே போட்டி போட வரல? அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் என்ன, நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து.
உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.